சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு உன்னுடைய ஆதி அன்பிற்கு திரும்பும் நேரம் இப்பொழுது வந்தது என்று சொல்லும் சந்தர்ப்பங்கள் உண்டாகும். ஆதியாகமம் 35:1 அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி காண்பித்தது என்று பார்க்கிறோம். யாக்கோபு ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையில் மிகவும் நொந்து போயிருந்தான். வாழ்க்கையில் சேஷ்ட புத்திர பாகம் சிறந்தது என்று தெரிந்து கொண்டு அதை தந்திரமாகி எடுத்துக்கொண்டதினாலே எந்த பலனும் எந்த ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்த பொழுது அவன் உடைந்து போனான். சேஷ்ட புத்திர பாகத்தை தந்திரமாக தமையனுக்கு கிடைக்கக்கூடாது என்று அவன் தந்திரமாக எடுத்துக்கொண்ட பொழுது அதை வைத்துக்கொண்டு சொந்த வீட்டிலே ஒரு நாள் கூட சமாதானத்தோடு உறங்க முடியவில்லை என்பதை அவன் உணர்ந்த பொழுது தந்திரத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது என்று அவன் அன்றே தீர்மானித்திருக்க வேண்டும். ஆனால் மனிதனுடைய யோசனைகள் மனிதனுக்கு விரோதமாகவே செயல்படும் என்பதை மனிதன் அறியாமலே இருக்கிறான். The thoughts that we have in our mind are actually not against God, are actually against us. நம்முடைய மனதிலே எழும்பும் யோசனைகள் தேவனுக்கு விரோதமாக அல்ல, நமக்கு விரோதமாகவே அவைகள் செயல்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்த ஏமாற்றங்கள், சோர்வுகள், இவைகளினாலே பலவிதமான வருத்தங்களிலே அவன் உழன்று கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் ஜெயித்து இருந்தான். ஓரளவுக்கு ஒரு சக்சஸ் அவனுக்கு கிடைத்திருந்தது. லாபானுடைய வீட்டிற்கு, சீரிய தேசத்தானாகிய லாபானுடைய வீட்டிற்கு போய் அங்கே மனம் விரும்பின பெண்ணை திருமணம் முடித்த பொழுது அவனுடைய வாழ்க்கை இனி சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, குதூகூலமாக இருக்கும் என்று அவன் நினைத்தான். He had a certain amount of success in his life. ஓரளவுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஜெயித்திருந்தான். ஆனால் எந்த அளவுக்கு ஜெயித்திருந்தானோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையிலே தோற்றும் போயிருந்தான். He had an equal measure of disaster and failures in his life. ஆனால் கர்த்தருடைய கண்களில் யாக்கோபுக்கு இருந்த பெயர், புகழ், அவருடைய பிரச்சனைகள் எதுவுமே கர்த்தருக்கு பெரிதாக தெரியவில்லை. நாம தான் நினைத்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு எனக்கு இருக்கும் தாளந்துகளினாலே பரலோகத்தில் பெருமிதம் உண்டாகும் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சும்மா வீண். ஏனென்றால் தாளந்துகளை தந்ததே தேவன்தான். கிருபை வரங்களை அவர்தான் தருகிறார். அதை வைத்துக்கொண்டு அவரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும் என்றாலும் நாம் நினைக்க முடியாது. நினைப்பதும் தவறு.